Hi students, chapter 7 integrals exercise 7.3ல இப்போ நம்ம question number 7லேருந்து பார்க்க போகிறோம். I equal to integral sin 4x sin 8x dx. ஸோ இதில் எது பிகர் வேல்யூன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ I is equal to ஸோ இப்போ இந்த 2 sin a sin b அந்த ஃபார்முலாவில் வரணும்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணணும். ஸோ 1/2 போட்டுட்டோம், டிவிஷன் 2 போட்டுட்டோம், மல்டிப்ளை போடுறோம். ஸோ எப்பவுமே பிகர் வேல்யூ நம்ம ஃபஸ்ட் எடுத்துருவோம் ஏவா. ஸோ அதனால் 2 sin 8x sin 4x dx. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இது என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஃபார்முலாமா இது? 2 sin a sin b ஃபார்முலாவில் வருது. கரெக்டாக 2 sin a sin b ஃபார்முலா என்ன? cos a minus b minus cos a plus b. கரெக்டாக? ஸோ அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ அப்ளை பண்ணால் என்ன வரும்? ஈக்குவல்ஸ் டு 1/2 integral cos a minus b வரும். ஸோ அப்போ cos a minus b தான் cos 8x minus 4x. cos 4x வந்துருமா? மைனஸ் cos a plus b வரும். 8x plus 4x வந்து 12x. ஸோ cos 4x cos 12x dx. இது வரைக்கும் கிளியராக இருக்கான்னு பாருங்கள். இதுக்கப்புறம் நார்மல் இன்டெகிரேஷன் உங்களுக்கே தெரியும். cos 4x இன்டெகிரேஷன் என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, cos 4x இன்டெகிரேஷன் என்னப்பா வரும்? sin 4x by 4 வரும். ஏன்னா cos x இன்டெகிரேஷன் வந்து sin x, ஸோ sin 4x by 4. அதே மாதிரி இங்கே cos 12x இன்டெகிரேஷன் வந்து sin 12x by 12 ப்ளஸ் c. இந்த 1/2 நீங்கள் உள்ளே போட்டாலும் சரி இல்லைனாலும் ஓகே. ஸோ 7th கொஷின் கிளியராக இருக்கான ஒரு தடவை மறுபடியும் பார்த்துக்குங்க. ஸோ 2 sin a sin b ஃபார்முலா போட்டிருக்கோம், அதுதான் மெயின். மற்றபடி இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியான சம் தான். ஸோ இப்போ 8th சம் நீங்கள் பார்க்கணுன்னா integral 1 minus cos x by 1 plus cos x dx. ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரு சூப்பர் ஃபார்முலா இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதில் பார்த்துருக்கோம் 1 minus cos xக்கு 2 sin square x by 2, 1 plus cos xக்கு 2 cos square x by 2. இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம அப்ளை பண்ணோன்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ இன்டெக்ரல் 1 minus cos xக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? 2 sin square x by 2. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஃபார்முலா நல்லா தெரிஞ்சிருக்கணும். இன்டெகிரேஷனே ஃபார்முலா நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த எக்ஸசைஸ்க்கு இன்னும் சூப்பராக. ஸோ இப்போ இதில் கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். dx எழுதிக்கிறேன். ஸோ 1 minus 2 ஃபார்முலாவை எழுதிட்டு 2 கேன்சல் பண்ணிட்டேன்ப்பா. இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா sin square theta by cos square theta உங்களுக்கே தெரியும், tan square theta அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு இன்டெக்ரல் tan square x by 2. பட் என்னென்னா இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியாது. இது டேரெக்டாக இன்டெகிரேஷனுக்கு tan square ஃபார்முலா இல்லை. ஸோ அதனால் secant square x minus 1. ஸோ secant square x by 2 minus 1 அதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். we know that integral secant square x. secant square x ஓட இன்டெகிரேஷன் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ secant square x இன்டெகிரேஷன் என்னது? tan x. சரியா? ஸோ வந்து secant square x by 2 இன்டெகிரேட் பண்ணால் tan x by 2. பட் x by 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அது கீழே போட்டுடணும் 1/2 மைனஸ் 1 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸு ப்ளஸ் சி. ஸோ அப்போது இந்த 1/2 இங்கே மேலே போயிடுச்சுன்னா 2 tan x by 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி வந்துடுது. கிளியராக இருக்கான்னு பாருங்கள். tan square x by 2 வந்துடுது. secant square x minus 1 10th ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். secant square x by 2 இன்டெகிரேட் பண்ணால், ஏன்னா tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant square x, ஸோ secant square x இன்டெகிரேட் பண்ணால் tan x. புரியுதா இந்த கான்செப்ட்? ஸோ அதுக்கப்புறம் இந்த 1/2 மேலே வந்து கிளியர் ஆச்சு. ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்த கொஷின் போயிடலாம். ஸோ கொஷின் நம்பர் 9. ஸோ அது வந்து I is equal to இன்டெக்ரல் cos x by 1 plus cos x dx. இதாக ஐடியா இருக்கா இந்த சம் போடுறதுக்கு? ஸோ என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே கீழே 1 plus cos x இருக்குது, அதனால் நம்ம 1 வந்து ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுற மாதிரி யோசிக்கலாம். ஸோ அப்போ ஆட் பண்ணுற 1 ஆட் அண்ட் சப் 1. ஏன் சார் 1 ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறோம்? ஏன்னா ஆட் பண்ணால் இந்த cos xோட 1 சேர்ந்துடும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேன்சல் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான், வேறு எதுக்கு. ஸோ அப்போது இந்த 1 plus cos x ஒரு டேர்மாகவும் மைனஸ் 1 ஒரு டேர்மாகவும் ரெண்டாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை பிரிக்கணும். ஸோ அப்போ 1 plus cos x
by 1 plus cos x minus 1 by 1 plus cos x dx. ஸோ அப்போ இந்த 1 plus cos xையும் 1 plus cos xையும் லிட்ரலாக நம்ம கேன்சல் பண்ணிடலாம், உங்களுக்கே தெரியும் 1 ஆகிடும். ஸோ அப்படி இது கேன்சல் பண்ணி அது 1 ஆகிட்டிங்கன்னா என்ன வரும்னா இன்டெக்ரல் 1 dx மைனஸ் இன்டெக்ரல் 1 by 1 plus cos x வரும். நமக்கு தான் ஏற்கனவே தெரியுமே 1 plus cos xோட ஃபார்முலா என்ன, 2 cos square x by 2. அதை அப்ளை பண்ணிடலாம். 2 cos square x by 2 dx. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 1 இன்டெகிரேட் பண்ணிடலாம் டேரெக்டாக. 1 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் வந்துடும் மைனஸ் இன்டெக்ரல் இந்த 1 by 2 வெளியே தூக்கி வச்சிடலாம். அப்போ 1 by cos square x by 2 மட்டும் இருக்கும். அதை பண்ணால் 1 by cos theta secant theta, இது உங்களுக்கு தெரியும். இதுவும் 10th ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தான். இதுவும் இன்றைக்கி நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி இந்த சென்ஸ் போன வீடியோவில். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 by 2 secant square x by 2-வை இன்டெகிரேட் பண்ணால் tan x by 2 by 1 by 2 plus c வந்துருச்சு. ஸோ x minus 1 by 2 into 2 tan x by 2 plus c. இதை கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஸோ யூ வில் கெட் இட் as x minus tan x by 2 plus c. இது வரைக்கும் கிளியராக இருக்கா? ஸோ இந்த சம்மில் ஸ்டார்டிங்கில் என்னென்னா ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் 1 பண்ணோம். இதுதான் புதுசு, ஏன்னா இந்த 1 plus cos x கேன்சல் ஆகணும்னு. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஈஸி தான். ஸோ கொஞ்சம் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன போட்டணும் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 2000லேருந்தே கேட்டுட்ருக்காங்க இந்த கொஸ்டின், 10th கொஸ்டின். ஸோ I is equal to integral sin power 4x dx. ஸோ இதை ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி பண்ணலான்னா sin square x whole square dx அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குலாம் தெரியும் sin square xக்கு ஃபார்முலா என்னென்னு. sin square x ஃபார்முலா 1 minus cos 2x by 2. அதுதான் அப்ளை பண்ண போகிறோம். 1 minus cos 2x by 2. மறுபடியும் ஃபார்முலா தான், எங்கே திரும்பினாலும் ஃபார்முலா தெரிஞ்சால் இது ஈஸி. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் அதனால தான் இந்த நிறைய பேர் 7.3 எக்ஸசைஸ் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறதுக்கு ரீசனே நிறைய ஃபார்முலா இருக்குது அப்படின்றது தான். ஸோ இது பண்ணிங்கன்னா இதுக்கு நியூமரேட்டரில் வந்து a minus b whole square. ஸோ அப்போ 1 plus cos square 2x minus 2 cos 2x by 4. இப்போ இதில் 1 by 4 எடுத்து வெளியே வச்சுருங்க ஐயில். ஸோ இப்போ எடுத்துட்டிங்கன்னா இங்கே 1 ப்ளஸ் இருக்கும். cos square 2xக்கு மறுபடியும் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ அதாவது என்னென்னா 1 ப்ளஸ் cos square xக்கு 1 plus cos 2x by 2னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ sin square xக்கு 1 minus cos 2x by 2 மாதிரி cos square xக்கு 1 plus cos 2x by 2. ஆனால் இங்கே cos square 2x இருக்குது. ஸோ 1 plus cos 2 into 2x. ஸோ 1 plus cos 4x by 2 அப்படின்னு போட்டுடலாம். எதுக்குன்னா இந்த cos square 2xக்கு மட்டும் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ minus 2 cos 2x அப்படியே இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் dx. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் இங்கே அப்படின்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ இந்த 1 by 4 அப்படியே இருக்கட்டும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா எல்சிஎம் வந்து இந்த இடத்துல 2 தான் எல்சிஎம், கரெக்டாக? ஸோ 2 எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணுவீங்க, இங்கே கீழே 1 இருக்குது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. இங்கே கீழே 1 இருக்குது, இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 2 + 1 + cos 4x minus 4 cos 2x வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 வெளியே எடுத்துகிட்டு வந்தால் 4 2s are 8 வந்துடும். ஸோ 3 + cos 4x
மைனஸ் 4 cos 2x dx வந்துடும். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணல, இன்டெகிரேட் பண்ணல. நான் இன்டெக்ரல் சிம்பிளை எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இன்டெகிரேட் நம்ம இது வரைக்கும் பண்ணலை, ஏன்னா எல்சிஎம் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அப்போ என்ன தான் எப்போ ஏன் எல்சிஎம் இது இன்டெகிரேட் பண்ணுவீங்கன்னா இப்போ பண்ணிடலாம். 1/8 3 இன்டெகிரேட் பண்ணி சொல்லுங்கப்பா. 3 இன்டெகிரேஷன் 3x cos 4x இன்டெகிரேஷன் ப்ளஸ் sin 4x/4 அதே மாதிரி மைனஸ் 4 cos 2x ஓட இன்டெகிரேஷன் வந்து sin 2x/2 ஓகேவா ப்ளஸ் சி. ஸோ இப்போ இந்த 8 வந்து உள்ளே கொண்டு வந்துட்டோன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதுவே நிறுத்திக்கலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. பட் நம்ம உள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கொண்டு வருவோம், உங்களுக்கே தெரியும். ஸோ அதை பண்ணிட்டோன்னா இது கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ண முடிஞ்சுன்னா என்ன வரும், 3x/8 ப்ளஸ் sin 4x/32 மைனஸ் sin 2x இங்கே இது ஒரு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 4 வரும் ப்ளஸ் சி. இதை செக் பண்ணுங்கள், இதெல்லாம் பக்காவாக கேன்சல் ஆகிடுதா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கரெக்டாக கேன்சல் ஆகிவிடும். ஸோ அப்படி கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது கரெக்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 11 நீங்கள் இந்த ஸ்டெப் முன்னாடி ஸ்டெப்பில் போடாலும் அது கரெக்டு தான். 11 வந்து I = இன்டெக்ரல் cos power 4 2x dx. இதுவும் அதே மாதிரி தான். cos power 4 2xஐ cos ஸ்கொயர்னு எழுதிக்கணுமா, cos ஸ்கொயர் 2x the whole ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ ஏற்கனவே பார்த்துருக்கோம், இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்துட்டே தான் இருக்கும். cos ஸ்கொயருக்கு ஃபார்முலாவுக்கு cos ஸ்கொயர் x ஃபார்முலா 1 + cos 2x/2. ஸோ அதனால் ஒரே ஃபார்முலாவை எத்தனை தடவையாக காமிப்பீங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம திரும்ப திரும்ப அதுதான் பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம நல்லா ஃபார்முலா படிச்சிட்டோன்னா நமக்கு நிஜமாகவே ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா படிக்கிற வரைக்கும் இது ஏதோ புது உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார்முலா படிச்சிட்டோன்னா ஓ இது தானே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். 1 + cos 2x, ஸோ cos 2 × 2x, ஸோ 1 + cos 4x/2 whole square dx. ஸோ அப்போ போன தடவை மாதிரி தான், கிட்டத்தட்ட லிட்டரலாக போன சம் தான். a² 1 ஸ்கொயர் வரும் ப்ளஸ் b² cos ஸ்கொயர் 4x ப்ளஸ் 2 cos 4x/4. ஸோ இந்த 1/4 வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். இன்டெக்ரல் 1 + இந்த cos ஸ்கொயர் x இப்போ தான் பார்த்தோம். cos ஸ்கொயர் x ஃபார்முலா போன தடவையும் cos ஸ்கொயர் x தான் பார்க்குறோம், இங்கேயும் cos ஸ்கொயர் x தான். cos ஸ்கொயர் x ஃபார்முலா 1 + cos 2x/2. அதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் 1 + cos 8x/2 வரும் ப்ளஸ் 2 cos 4x dx. இப்போ கண்டிப்பாக எல்சிஎம் எடுக்கணும். இங்கேயும் 1 2 தான் எல்சிஎம். ஸோ போன தடவை மாதிரியே தான் பண்ணுறோம், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. 1/4 இன்டெக்ரல் இங்கே காமனாக 2 இருக்குது. ஸோ 2 + 1 + cos 8x 2 2s are 4 4 cos 4x வருது whole / 2 dx. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியும். 2ஐ வந்து எடுத்து காமனாக எடுத்து வெளியே வச்சுருவோம். ஸோ அப்படி நம்ம 2ஐ எடுத்து காமனாக வச்சிட்டோன்னா என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 1/4 ஏற்கனவே இருக்குது, இந்த 2ஐ காமனாக எடுத்து வெளியே வச்சிட்டோன்னா 1/8 வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா 1/8 இன்டெக்ரல் 3 + cos 8x + 4 cos 4x dx அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ ஒன்றுத்துக்கு இன்டெகிரேட் பண்ண வேண்டியதான். 1/8 3 இன்டெகிரேட் பண்ணால் 3xமா, cos 8x இன்டெகிரேட் பண்ணால் sin 8x/8, 4 cos 4x இன்டெகிரேட் பண்ணால் ப்ளஸ் 4 sin 4x/4 வரும் ப்ளஸ் சி. இதாக கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த 4 மட்டும் கேன்சல் ஆகும். பேலன்ஸ் நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டா 3x/8
plus sin 8x by 64 plus sin 4x by 8 plus c வந்தது. ஸோ ரெண்டு சம்மே கிட்டத்தட்ட சேம் தான், லிட்ரலாக சேமான ஒரு விஷயத்தை தான் போட்டுட்ருக்கோம், ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. கோத்ரூ பண்ணுங்கம்மா. 11th கொஸ்டின் எதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, ஈஸியானது தான். சப்போஸ் ஏதாவது புரியலனா மறுபடியும் அதை ரீகேப் பண்ணி பாருங்கள். அப்போவும் எது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 12th ஒன் வந்து I ஈக்குவல் டு இன்டெக்ரல் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 1 + cos x dx. ஏன்னா இதில் பெரிய விஷயம்லாம் எதுவுமே இல்லை, ஃபார்முலா தான் பெரிய விஷயம். ஃபார்முலா தெரிஞ்சால் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், தெரியலனா கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுதான். ஸோ இங்கே வந்து 1 + cos x இருக்குது. ஸோ நம்ம 10th ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. ஸோ 10th ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலானா இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 - cos ஸ்கொயர் எக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ இன்டெக்ரல் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பதிலாக 1 - cos ஸ்கொயர் எக்ஸ் போட போகிறோம். இந்த இடத்துல இந்த ஃபார்முலா தான் போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே இருக்கிற பெரிய விஷயமே. ஸோ இது அப்புறம் a² - b² மாதிரி இருக்குது நியூமரேட்டரில். a² - b² உங்களுக்கே தெரியும், a + b × a - b இல்லை a - b × a + b. அதனால் இன்டெக்ரல் 1 + cos x × 1 - cos xன்னு இதை எழுதிடுறோம், பிரிச்சிடலாம். by 1 + cos x dx. ஏதாவது காமனாக எடுக்க முடியுமான்னு பார்க்குறோம். ஸோ ஒன்றுமே இல்லை, சைன் ஸ்கொயர் எக்ஸை 1 - cos ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதி a² - b² a + b × a - bன்னு பிரிச்சிடுறோம். இப்போ இதை வந்து எடுத்துட்டா I ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 - cos x dx. ஸோ இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. 1ஐ இன்டெகிரேட் பண்ணால் என்ன, எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் என்ன, அந்த அளவுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்களே சொல்லலாம் 1ஐ இன்டெகிரேட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. 1ஐ இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸு, cos எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் sin x வரும் ப்ளஸ் சி. ஸோ 12th ஒன் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஆனால் சிம்பிள்ன்றது நமக்கு எவ்வளோ அது தெரிஞ்சிருக்குன்றதை பொறுத்து இருக்குது. 13th ஒன் இம்பார்ட்டன்ட்மா. NCERT எக்ஸாம்பிளர்லேயும் இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2013 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 13th ஒன் ரொம்ப நல்ல கொஸ்டின் தான். ஸோ cos 2x - cos 2 alpha by cos x - cos alpha dx. ஸோ இந்த சம் எப்படி போடுறது அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 13th ஒன். ஸோ கண்டிப்பாக cos 2x ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். cos 2xக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது, எந்த ஃபார்முலாங்க யூஸ் பண்ண போகிறீங்க? ஆக்சுவலாக cos 2xக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது தான். ஸோ இந்த இடத்துல கீழே cos x - cos alpha ஐம் ட்ரைங் டு அப்ளை 2 cos ஸ்கொயர் x - 1. இந்த செகண்ட் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I ஈக்குவல் டு இன்டெக்ரல் cos 2xக்கு பதிலாக 2 cos ஸ்கொயர் x - 1 ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுறேன், மைனஸ் cos 2 ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 cos ஸ்கொயர் ஆல்ஃபா - 1 பை cos x - cos alpha dx. ஸோ அப்போ என்ன ஆக போகுது? ஸோ இந்த இடத்துல வந்து உள்ளே தான் மல்டிப்ளை பண்ணணும். 2 cos ஸ்கொயர் x - 1 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -2 cos ஸ்கொயர் ஆல்ஃபா +1. ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ், இந்த மைனஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் உள்ள மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கோம், பை cos x - cos alpha dx. ஸோ அப்போ எதாவது கேன்சல் ஆகுமான்னு பார்க்கணும். -1 + 1 ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எதாவது எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக 2 cos ஸ்கொயர் x - cos ஸ்கொயர் ஆல்ஃபா 2 காமனாக எடுத்துடலாம். cos ஸ்கொயர் x - cos ஸ்கொயர் ஆல்ஃபா பை cos x - cos alpha. நிறைய விஷயம் ரிப்பீட் ஆகிறத பார்த்துட்டே இருப்பீங்க. இதுவும் a² - b² மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். a + b × a - b ஆர் a - b × a + b. ஸோ cos x - cos ஸ்கொயர் x - cos ஸ்கொயர் ஆல்ஃபாவை cos x - cos alpha இன்ட்டு cos x + cos alpha அப்படின்னு நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியுது. ஸோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். cos x - cos alphaவும் cos x - cos alphaவும் அப்படி நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா I ஈக்குவல் டு 2 இன்ட்டு இன்டெக்ரல் cos x + cos alpha வந்துடும். ஸோ cos x + cos alphaவை நம்ம என்ன பண்ணணும்? இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ cos x இன்டெகிரேஷன் என்ன,
காஸ் ஆல்ஃபா இன்டெகிரேஷன் என்ன. இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க, எரர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்றது தான் எனக்கு முக்கியம். ஸோ 2 காஸ் எக்ஸ் இன்டெகிரேஷன் எல்லாம் என்னப்பா சொல்கிறீங்க, சைன் எக்ஸா? காஸ் ஆல்ஃபாவை சைன் ஆல்ஃபா வரும், கரெக்டாக இல்லையா? ஆக்சுவலாக காஸ் ஆல்ஃபாவை சைன் ஆல்ஃபான்னு சொன்னீங்கன்னா அது கரெக்ட் இல்லை. ஏன்னா காஸ் ஆல்ஃபான்றது இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி. ஸோ அதனால் ஏன்னா எக்ஸை வச்சு இன்டெகிரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ காஸ் ஆல்ஃபா என்ன பண்ணணும்னா காஸ் ஆல்ஃபானே போட்டுருணும். ஒரு ஒன்னை இன்டெகிரேட் பண்ணால் என்ன சொல்லுவீங்க, எக்ஸ்ன்னு சொல்லுவீங்களே. ஸோ அந்த மாதிரி இங்கே எக்ஸ் காஸ் ஆல்ஃபான்னு வந்துடும். நான் சொல்கிறது எவ்வளோ தூரம் புரியுதுன்னு தெரியல, நல்லா கவனிச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது காஸ் ஆல்ஃபா அப்படின்றது இங்கே ஒரு கான்ஸ்டன்ட். ஒரு எக்ஸாம்பிளாக 1 இருக்குது, 1 இன்டெகிரேட் பண்ணால் என்ன சொல்வீங்க, எக்ஸை வச்சு 1x. 2 இன்டெகிரேட் பண்ணால் சொல்வீங்க 2x. அந்த மாதிரி இந்த காஸ் ஆல்ஃபாவை இன்டெகிரேட் பண்ணால் காஸ் ஆல்ஃபா எக்ஸ், எக்ஸ் காஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இங்கே முக்கியம். மற்றபடி இதெல்லாம் இந்த காஸ் ஆல்ஃபான்றது வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றத மறந்துடாதீங்க. காஸ் எக்ஸ் தான் ஃபங்க்ஷன், காஸ் ஆல்ஃபா கான்ஸ்டன்ட். அதனால் இங்கே 2 இன்ட்டு சைன் எக்ஸ் சார், காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா சார் அப்படின்னு எழுதிங்கன்னா கண்டிப்பாக அது தவறு. ஸோ எதனால் தவறுனா அது ஃபங்க்ஷன் கிடையாது, அது ஒரு வேரியபிள். ஸோ காஸ் ஆல்ஃபான்றது ஒரு நம்பர், ஒரு ஆங்கிள், ஒரு 30 டிகிரி 45 டிகிரி அந்த மாதிரி. அப்போ காஸ் 45னா உனக்கு 1/√2, காஸ் 30னா அந்த வேல்யூ வரும். அந்த வேல்யூன்னு ஒன்று வரும் காஸ் ஆல்ஃபாவில். அதனால் அந்த வேல்யூ இன்ட்டு எக்ஸ். ஸோ அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக மாறப்போகுது அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ 13th கிளியராக இருந்தது. ஸோ 13th கிளியராக இருக்கா? ஸோ இப்போ நம்ம 14th போயிடுவோம். ஸோ 14th 15th ஆக்சுவலாக இந்த 2 கொஷின்ஸ் சேர்த்து 9 கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். 14th வந்து I is equal to integral cos x minus sin x by 1 plus sin 2x dx. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தான் அப்ளை பண்ண பார்க்கணும். ஸோ என்னென்ன ஃபார்முலாலாம் இருக்குது இது கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் அப்படியே நியூமரேட்டரில் எழுதிக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. டினாமினேட்டரில் சும்மா இருக்க 1க்கு பதிலாக சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் போடலாமே அப்படின்னு பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான். அதே மாதிரி சைன் 2xக்கு பதிலாக 2 sin x cos xம் எல்லாருக்கும் தெரியணும்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா 2 sin x cos x. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதலாம்னா cos x மைனஸ் sin x பை இது வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இருக்கும். ஸோ sin x ப்ளஸ் cos x ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இந்த மாதிரி இதை எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னாலே இப்போ வந்து இதில் ஏதாவது டீன்னு எடுத்துக்கலாம். இப்போ எதை டீன்னு எடுத்துப்பீங்க இதை அப்படின்னா sin x ப்ளஸ் காஸ் எக்ஸை புட் சப்ஸ்டியூஷன் மெத்தட் போடுறோம். போன எக்ஸசைஸில் யாரெல்லாம் போன எக்ஸசைஸ் அதாவது 7.2 எக்ஸசைஸ் நல்லா படிச்சிங்களோ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். sin x ப்ளஸ் காஸ் எக்ஸை டீன்னு எடுத்துக்கோங்க. sin xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x dx ஈக்குவல் டு dt. ஸோ அப்படி போட்டால் I is equal to integral இந்த cos x மைனஸ் sin x dxன்றது dt ஆகிடும் பை sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்றது t. ஸோ பை t ஸ்கொயர். ஸோ அப்போ இன்டெக்ரல் t பவர் மைனஸ் 2 dt அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ t பவர் மைனஸ் 2வை நம்ம இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கே தெரியும் t பவர் மைனஸ் 1 பை மைனஸ் 1 ப்ளஸ் c. அது நத்திங் பட் மைனஸ்ன்றதை அவுட் சைடில் எழுதி a பவர் மைனஸ் m 1 பை a பவர் mனு எழுதலாம். ஸோ 1 பை t ப்ளஸ் c அப்படின்றத நம்மளால் எழுத முடியும். ஸோ இதெல்லாம் ஈஸி தான். ஸோ மைனஸ் 1 பை t புரியுதான்னு பார்த்துங்கப்பா. a பவர் மைனஸ் m இங்கே எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 பை n ப்ளஸ் 1. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் எடுத்து வெளியே வச்சுருவோம். எப்பவுமே டினாமினேட்டரில் மைனஸ் வச்சுருக்க மாட்டோம், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் a பவர் மைனஸ் m 1 பை a பவர் m அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ சம் முடியல. எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் வந்து என்னென்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடில் டீயாகவே வச்சுருவாங்க. டீயை என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம டீயோட வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணணும். ஸோ டீயோட வேல்யூ இங்கே sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் அவ்வளோதான் மைனஸ் 1 பை sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ ரொம்ப ஈஸி தான், ஒரே விஷயம் நம்ம ப்ராப்பராக போடணும். ஸோ 15th கொஷின் I is equal to integral tan cube 2x secant 2x dx. ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கம்மா, ஈஸியான கொஷின் தான் இது. சரிங்களா?
இன்டெக்ரல் இதை ரெண்டாக பிரிக்கிறோம்ப்பா. tan கியூபை இதே மாதிரி நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் ஒரு சம் போட்டிருக்கோம். tan ஸ்கொயர் 2x இன்ட்டு tan 2xன்னு ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இன்ட்டு secant 2x dx. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த tan ஸ்கொயர் 2xை எப்படி எழுதுகிறோன்னா நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டி secant ஸ்கொயர் 2x minus 1 இன்ட்டு இந்த secant 2xை முன்னாடி எழுதிக்கிறோம். secant 2x tan 2x. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. tan 2x secant 2xக்கும் secant 2x tan 2x ரெண்டும் ஒன்று தான். a into b equal to b into a. இப்போ வந்து ஏதாவது tன்னு எடுத்துக்கலாம். புட் secant 2x secant 2xஐ t என்று எடுத்துக்கொள்ளுங்கள். secant 2xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant 2x into tan 2x into 2 equal to அதான் into dx equal to dt. அப்போ secant 2x tan 2x மட்டும் சொல்லணும்னா secant 2x tan 2x dx அது வந்து 1/2 dt ஆகிடும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை போடும்போது போடும்போது secant ஸ்கொயர் 2x minus 1. ஸோ அப்போ t minus 1 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆக்சுவலாக t ஸ்கொயர் minus 1 வந்துடும். secant 2x tan 2x dx பதிலாக 1/2 dtன்னு வந்துடும். அப்போ 1/2 காமனாக வெளியே எடுத்துட்டா t ஸ்கொயர் minus 1 dt. ஸோ அப்போ t ஸ்கொயரை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும். அதே மாதிரி -1 நம்ம பண்ணணும். ஸோ t ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? எனி ஐடியா? t cube by 3 வரும். -1 இன்டெகிரேட் பண்ணால் t ப்ளஸ் c. ஸோ டீயோட வேல்யூ அப்ளை பண்ணிடலாமா? டீயோட வேல்யூ வந்து secant 2x. ஸோ secant cube 2x by 3 வரும். மைனஸ் மறுபடியும் டீக்கு பதிலாக secant 2x ப்ளஸ் சி. இதோடு நிறுத்திக்கலாம், உங்களுக்கே தெரியும். இல்லைனா நம்ம உள்ள மடிலே பண்ணால் secant cube 2x by 6 minus secant 2x by 2 plus c. கிளியராக இருக்கான்னு செக் பண்ணுங்கம்மா. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மறுபடியும் இது ஒரு தடவை பாருங்கள். ஃபார்முலாஸ் நல்லா தரவு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ மெயினாக 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். தேங்க்யூ.